ஹே காய்ஸ், வெல்கம் டு பிரினோத் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இப்போ நம்ம வந்து மால்தீவ்ஸ் வந்து 4th டே இது. ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த மெதுஃபிஷின்ற ஐலண்டில் வந்து 3 டேஸ் தான் நமக்கு பேக்கேஜ். இப்போ 3rd டே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து போட்டு வந்து ஸ்பீட் போட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நமக்கு கால் வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே பேக்கேஜ்லாம் நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு அங்கே வச்சிட்டோம்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து போட்டில் வச்சுருவாங்க. நம்ம கேரி பண்ணுற பேக் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து மாலே சிட்டி உள்ள இருக்கிறோம். ஸ்பீட் போட் வந்து இப்போ மெதுஃபிஷிலேருந்து மாலேக்கு தான் வந்து ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு போட் பிடிக்கணும் மாஃபுஷிக்கு போகிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஃபெரிலாம் வந்து ஆக்சுவலாக லீவ். நாங்கள் போனது வந்து இந்த ஃப்ரைடே டைமில் போனோம். ஃப்ரைடே போனோம்னா ஃப்ரைடே மட்டும் கவர்மெண்ட்டோட ஃபெரிலாம் வந்து லீவ் விட்டுறாங்க. நம்ம வந்து ப்ரைவேட்டாக தான் இப்போ வந்து போட் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ட்ரிப்பில் அடுத்தது எங்கே போகிறோன்னா மெதுஃபிஷி ஐலாண்டோட அந்த 3 நாள் பேக்கேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து மாஃபுஷின்றது வந்து நம்ம ப்ரைவேட்டாக ஒரு 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஸ்பீட் போட்டு தான். இது நிறைய பேர் உட்கார ஸ்பீட் போட்டு. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து $25 வந்து கேட்குறாங்க. $25னால் அரௌண்ட் ஒரு 2500 சம்திங் ஒன்று வருது. 2200 வருது. 2 பேருக்கு சேர்த்து 4500 வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ½ ஹவரில் போயிடலாம். போயிட்டு இப்போ நம்ம போட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கிளம்புது. இப்போ நாங்கள் வந்து மெதுஃபுஷிலேருந்து கிளம்பும்போதே கேட்டோம், இது போல் அங்கே வந்து எங்களை வந்து மாஃபுஷியில் ட்ராப் பண்ணிடுங்க, உங்களால் முடியுமா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த தீவுக்கு போகிறதுக்கான பர்மிஷன் எங்கள்கிட்ட இல்லை. அங்கே இருக்கிற போட்டுக்காரங்க வந்து சப்போஸ் ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு டீல் இருக்குது போல இருக்குது, அதனால் அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே, நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணுறீங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க மாலையில் நாங்கள் ட்ராப் பண்ணிடுவோம் ஏர்போர்ட்டை. நீங்கள் அங்கேருந்து வந்து ப்ரைவேட்டாக ஃபெரி இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஃபெரி இருக்கும். ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஃபெரி நம்ம எடுத்துருந்தோம்னா ஒரு $3 $4 முடிஞ்சிருக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் ஃபெரி எடுத்ததால் இப்போ பர்சனுக்கு வந்து $25 வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக ஃப்ரைடே எந்த ஃபெரியுமே இருக்காது. கவர்மெண்ட் ஃபெரிலே நமக்கு ஹாலிடே அதெல்லாம் நமக்கு தெரியல. இங்கே வந்து தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அங்கே நிற்கிறது எல்லாமே கவர்மெண்ட் ஃபெரி தான். இந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஃபெரி. இது ஆக்சுவலாக வந்து மால்தீவோட மாலேன்ற ஒரு சிட்டி இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இங்கே வர்றவங்க டூர் எல்லாமே. இங்கேருந்து போட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேருந்து இந்த மாலேன்ற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஆளுங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பிஓசின்னு ஒரு பேங்க் இருக்குது. இங்கே பேங்க்கு, இங்கே ஸ்கூல்ஸு, காலேஜ் எல்லாமே வந்து இந்த மாலேன்ற சிட்டி தான். இந்த சிட்டியில் தான் வந்து பெரிய பெரிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இங்கே தான். மெயினான ஏரியாவே இது தான். இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாலே சிட்டியோட ஃபுல் வியூவு. செம்ம அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கடலுக்கு நடுவில் ஒரு 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 சிட்டியை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். அது நம்ம போட்டில் போகும்போது அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த எட்டக்குலேருந்து ஒரு வியூஸ் பாருங்களேன். மொத்த பரப்பளவே பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோதான். ஒரு எந்த பக்கம் போனாலும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான். பெருசாக வேறு எங்கேயுமே போக முடியாது. இந்த தீவுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வர முடியும். இங்கே ஒரே ஒரு பாலம் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஏர்போர்ட்டு கனெக்ட் ஆகிற ஒரு பிரிட்ஜு. இவ்வளோ தான் விஷயமே இந்த மாலேன்ற ஒரு சிட்டிக்குள்ளே. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறது எல்லாமே, எல்லா ஃபேக்ட்ரிஸு எல்லாமே வந்து இந்த மாலே சிட்டியில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ போகும்போது அந்த பாலம் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த கடலுக்கு நடுவில் இந்த ஒரு பாலம் மட்டும்தான் இந்த ஒரு சிட்டிக்கும் இன்னொரு பக்கத்தில் இருக்க சிட்டிக்கும் கனெக்ட் பண்ணுறது இந்த ஒரே ஒரு பாலம். அந்த பக்கத்தில் இருக்க சிட்டியில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. இப்போ அந்த ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்பி வந்தோம் நாங்கள் இந்த போட்டில். ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இந்த சிட்டிக்கு ஒரு ஸ்டாப் போட்டு இந்த சிட்டியில் யார் யார் வந்து இந்த மாஃபுஷின்ற ஒரு ஐலாண்டுக்கு போனோமோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து போட்டு கிளம்பிடுச்சு நேராக மாஃபுஷிக்கு. இங்கேருந்து நமக்கு வந்து ½ ஹவர் தான் ட்ராவல் மாஃபுஷிக்கு. ½ ஹவர் ட்ராவலில் போட்லேயே வந்து போயிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த சிட்டியோட அவுட்ரு தான். இதுதான் அந்த பாலம். இந்த பாலத்தை வந்து சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறது. செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க. வாவ், சத்தியமாக சொல்கிறேங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லவே முடியல ஆக்சுவலாக.
இந்த வியூஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் வந்து தேடுறதுக்கே வந்து தனியாக யோசிக்கணும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபைனலி நம்ம மாஃபுஷி தீவுக்கு வந்துட்டோம். ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் மாஃபுஷியோட வந்து அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி, போட் ஸ்டாப் அப்படி சொல்லலாம். அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு ஃபைனலாக. இப்போ இந்த மால்தீவ்ஸ் போட்டில் நம்ம வர்றதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம எந்த ஒரு லக்கேஜையும் நம்ம கேரி பண்ண வேண்டியவே இல்லை. நம்மளோட ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா லக்கேஜ்லாம் அங்கே போட்டில் இருக்கிற ஒரு க்ளீனர் மாதிரி இருக்கிற அவரே நம்மளை வந்து இறக்கி கொடுக்குறாங்க. ஃபைனலி நம்ம மாஃபுஷியில் நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்தாச்சு. இங்கேயும் நம்ம வந்து ஹனிமூன் பேக்கேஜுன்னு தான் சொல்லியிருக்கோம் 2 டேஸ்க்கு. அதனால் ஹாப்பி ஹனிமூன் சொல்லிட்டு ஒரு டெக்கரேஷன் போட்டிருக்காங்க. இதுதான் ரூமு. ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து நாங்கள் வந்து அந்த 3 டேஸ் பேக்கேஜ் இல்லாமல் தனியாக நாங்கள் புக் பண்ணது. இந்த ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அழகழகான பஞ்சவர்ண கிளியெல்லாம் இருந்தது. அது எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஆக்சுவலாக வந்து ஏதாவது சாப்பாடு போடுவோம் அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் வெளியே வந்தோம். நாங்கள் மத்தியானம் ஒரு 1 o'clock 2 o'clock போல் நாங்கள் ரீச் ஆனோம் அந்த தீவுக்கு. அப்புறம் நாங்கள் நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ஈவினிங் போல் அப்படியே வெளில ஒரு வாக்காக வந்தோம். செம்ம அழகாக இங்கே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று சிக்கிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்படியே கொஞ்சம் டின்னர் போயிட்டோம். ஆக்சுவலாக இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸில் கால், பே, கேன்சல் அப்படின்னு 3 பட்டன் இருக்குது. இப்போ கால் பண்ணோம்னா நம்ம வந்து எதாவது ஆர்டர் வேணும் அப்படின்னா எதாவதுனா சொல்லலாம் அவங்கள்ட்ட, அவங்க வந்துடுவாங்க. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணால் அப்புறம் வந்து பே பண்ணுறது அவ்வளோதான். அப்படியே நம்ம டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ஒரு அந்த மாஃபுஷின்ற ஒரு ஐலாண்டை வந்து அப்படியே வாக்கிங்காகவே நாங்கள் பார்த்தோம். இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். எந்த பக்கம் போனாலும் 1.5 கிலோமீட்டர் தான். 4 சந்து தான், 4 தெரு தான். வேறு எங்கேயுமே வந்து நம்ம வந்து இங்கே தொலைஞ்சு போக மாட்டோம். இதில் ஒரு பெஸ்ட்டு என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ரோட் சைட்லேயே. ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்லையும் ஒரு ஹோட்டல் வாசல்லையும் இந்த மாதிரிலாம் வச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்து சின்ன பிள்ளை மாரி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாப்புல தொட்டு. ஆக்சுவலாக ஒன்றும் கடிக்கல, ஜாலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டே ஒவ்வொரு ஹோட்டல்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரோமிங் போட்டோம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தேவையான பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினோம் மால்தீவ்ஸ்னு. இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே வாக்கபிளாக அப்படியே ஒரு 4 சந்து 4 தெரு தான். இதை சுற்றி அப்படியே தான் வர வேண்டியது. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு அது எங்கே போய் நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து ஒரு 4 இடத்துல விசாரித்து ஒரு இடத்துல வந்து பெஸ்ட்டாக ஒரு இடத்துல ப்ரைஸ் சொன்னாங்க. அந்த ப்ரைஸ்ட்டு நம்ம வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு நம்ம புக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த பலூன் ரைட் பண்ணுறது, இப்போ பேராகிளைடிங் பண்ணுறது, அப்புறம் வந்து அண்டர் வாட்டரில் போயிட்டு ஃபிஷ்ஷஸ் பார்க்குறது, நீமோ ஃபிஷ் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே வந்து பேக்கேஜஸ் வந்து இங்கே நிறையா பூத்ஸ்லாம் இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜ் மாதிரி போயிருந்தோம்ல மெதுஃபிஷியில், அங்கே வந்து இதெல்லாமே இருந்தது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டி எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் அதிக ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. பெர் பர்சனுக்கே வந்து 25,000 நம்ம இந்தியன் கரன்சி அளவுக்கு வர அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. மாஃபுஷின்ற ஐலாண்டில் ஒரு பெஸ்ட் என்னென்னா, அதெல்லாம் வந்து 10,000க்குள்ளேயே நம்ம வந்து இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம 10,000 பே பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கு கணக்கு. 2 பேர் கணக்குக்கு நம்ம வந்து என்னென்ன வந்து ரைட் பண்ணலாம், என்னென்ன வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க. அது நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்னென்ன விருப்பமோ அதை வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்னோக்லிங், அந்த அண்டர் வாட்டர் டைவ் எல்லாமே வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்னிங் வந்துடணும். இப்போ நாங்கள் அப்படியே நடந்து ரூமுக்கு போகிறோம். அப்படியே தூங்கிட்டு காலைல எழுந்சி நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ண போகிறோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ, சப்போர்ட். லவ் யூ கைஸ்.